வணக்கம். நாளிடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 7ஆம் திகதி ஜூலை மாதம் 2017ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி: புறமுதுகு காட்டி ஓட வேண்டாம், 4 சமய தலைவர்கள் கூறுவதை கேட்பதெனின் பாராளுமன்றம் எதற்கு? கூட்டமைப்பு சபையில் கேள்வி என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. சமய தலைவர்கள் 4 பேர் கூறுவதால் அரசாங்கம் முக்கிய விடயங்களை மேற்கொள்வதில் இருந்து பின்வாங்குகின்றதா என்ற பாரிய சந்தேகம் எமது மக்களுக்கு எழுந்துள்ளது. அவ்வாறு கூறுவதானால் விடயங்கள் நிறுத்தப்படுமாக இருக்கும் என்றால் இந்த பாராளுமன்றம் தேவையில்லை. 4 பேரும் சேர்ந்து நாட்டில் என்ன நடக்க வேண்டும் என சட்டம் இயற்றிக் கொண்டிருக்கலாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சபையில் காட்டமாக தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மகாநாயக்க தேரர்களை மீறி எதனையும் செய்ய மாட்டோம், காணாமலாக்கப்படுதல் சட்ட மூலத்தை ஜனாதிபதி ஆரம்பத்தில் இருந்தே விரும்பவில்லை என்கிறது சுதந்திர கட்சி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. ஜனாதிபதியின் தலையீட்டினால் பிரதமருக்கு வலியுறுத்தப்பட்டமைக்கு அமையவே காணாமலாக்கப்படுவதில் இருந்து ஆட்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச சமவாய சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் நடவடிக்கை தடுக்கப்பட்டது. மக்களின் ஆணையையும் மகாநாயக்க தேரர்களின் நிலைப்பாட்டையும் மீறி அரசியலமைப்பு வரப்போவதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்தது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தொடர்ந்து பேச்சு நடத்த ஜனாதிபதியும் தேரர்களும் இணக்கம், வரைவு குறித்து ஆராய ஆணைக்குழு நியமிக்கவும் முடிவு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் 4 பௌத்த பீட தேரர்களுக்கும் இடையில் நேற்று கண்டியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர புதிய அரசியல் அமைப்பு தொடர்பான அறிக்கையில் ஒருமித்த நாடு, பௌத்தத்திற்கான முதலிடம் நீக்கம் என கூறி கூட்டு எதிர்க்கட்சியினர் போர்க்கொடி, சபையில் பாரிய சர்ச்சை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அண்மையில் நடைபெற்ற மாநாட்டில் அரசியலமைப்பு குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் ஐக்கிய இலங்கை என்ற பதம் மாற்றப்பட்டு ஒருமித்த நாடு என்றுள்ளது. பௌத்த மதத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் முதலிடத்தினை நீக்குவதற்கான யோசனையும் முன்வைக்கப்பட்டுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கூட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன எம்பி ஆவணம் ஒன்றை கையில் வைத்தவாறு வெளியிட்ட கருத்துக்களால் சபையில் கடும் சர்ச்சை உருவானது என்று அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. நான் குழுவில் இருக்கும் வரை பௌத்த மதத்தின் முன்னுரிமையை விட்டுக் கொடேன், சபையில் திட்டவட்டமாக அறிவித்தார் பிரதமர் ரணில் என்ற தலைப்பிலான செய்தியும் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. நான் வழிநடத்தல் குழுவின் தலைவராக இருக்கும் வரைக்கும் பௌத்த மதத்திற்கான முன்னுரிமையை இல்லாமல் செய்வதற்கு இடமளிக்க மாட்டேன். வழிநடத்தல் குழுவின் அறிக்கையை தயாரிப்பதற்கு தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். இதுவரை எந்தவொரு அறிக்கையும் தயாரிக்கப்படவும் இல்லை, வெளியிடவும் இல்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சபையில் திட்டவட்டமாக தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி: ஏகாதிபத்திய ஆட்சிக்கு மீண்டும் இடமில்லை, அனைவரையும் ஒன்றுபட கோருகின்றார் ஜனாதிபதி என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. 2015 ஜனவரி மாதம் 8ஆம் திகதி இந்த நாட்டில் இருந்து ஏகாதிபத்திய ஆட்சிக்கு தான் முடிவு கட்டியதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி, அத்தகைய ஆட்சிக்கு இந்த நாட்டில் மீண்டும் இடம் கிடையாது என தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மஹிந்தவை நேரில் கடுமையாக குற்றம் சாட்டிய விஜயகலா, சபை அதிர்ந்தது, வாபஸ் பெறவும் மறுப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்பாக அவர் தொடர்பில் கடுமையான குற்றச்சாட்டை ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் முன்வைத்த நிலையில் அதனை வாபஸ் பெறுமாறு பிரதி சபாநாயகர் திலங்க சுமதிபால விடுத்த பணிப்பை அவர் ஏற்க மறுத்ததால் அக்குற்றச்சாட்டு பிரதி சபாநாயகரால் ஹன்சார்ட்டிலிருந்து நீக்கப்பட்டது என்று அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது.
நால்வர் தீர்மானிக்க முடியுமானால் பாராளுமன்றம் எதற்கு, சபையில் சுமந்திரன் கேள்வி என்ற தலைப்பிலான செய்தியும் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இவை தவிர இரண்டு யுகத்திற்கு நாடு செல்கின்றது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினதும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினதும் கொள்கைகளும் தீர்மானங்களும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் முரணாக இருப்பதால் நாட்டுக்கு எந்தவித பிரயோசனமும் கிடைக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. அதுபோன்று மோதுவதற்கு தயார் இல்லை என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு துறைமுக நகரம் தொடர்பில் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியலவுடன் மோதுவதற்கு தான் விருப்பமில்லை என முன்னாள் ஜனாதிபதியும் எம்பியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. விக்னேஸ்வரன் கூறுவது குறித்து அச்சமடைய தேவையில்லை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனின் கோரிக்கை குறித்து அச்சமடைய தேவையில்லை என இராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனாநாயக்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, மகாநாயக்க தேரர்களின் அறிவிப்பால் நாடாளுமன்றில் கடும் சர்ச்சை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. மகாநாயக்க தேரர்களின் அறிவிப்பு தொடர்பில் அமைச்சர் ராஜித சேனாரட்னம் வெளியிட்ட கருத்து குறித்தும் புதிய அரசமைப்புக்கான வழிநடத்தல் குழுவின் அறிக்கை சம்பந்தமாகவும் மஹிந்த அணியான பொது எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்த்தன எழுப்பிய கேள்விகளால் சபையில் நேற்று கடும் சர்ச்சை ஏற்பட்டது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மஹிந்தவின் ஆட்சிக்கு மீண்டும் இடமே இல்லை, ஜனாதிபதி மைத்ரி திட்டவட்டம் என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் விரிவாக பார்த்திருந்தோம். காணாமலாக்கப்படுதல் குறித்த சட்டம் மூலம் நிறைவேறியே தீரும், அரசு கைவிடவில்லை என்கிறார் சபை முதல்வர் என்ற தலைப்பிலான செய்தியும் சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. பலவந்தமாக காணாமல் போக செய்வதிலிருந்து ஆட்களை பாதுகாக்கும் சர்வதேச சமவாய சட்ட மூலத்தை அரசு கைவிடவில்லை என்றும் அது நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் சபை முதல்வரான அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. கஜேந்திரகுமாரின் சில்லறை கருத்துக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவர் தமிழர், கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அதிரடி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறி வருகின்ற சில்லறைத்தனமான கருத்துக்களுக்கு தமிழ் மக்கள் அடுத்த தேர்தலில் அவருக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் அவருக்கு புகட்டிய பாடங்களை மறக்காமல் இருந்தால் சரி என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர விக்கி சம்பந்தன் விரைவில் சந்திப்பு, தெரிவுக்குழு பிரேரணை ஒத்திவைப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண சபை விவகாரம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தனும் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனும் விரைவில் கொழும்பில் சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். இது தொடர்பில் இருவரும் தங்களுக்குள் மின்னஞ்சல் மூலம் கடித பரிமாற்றமும் செய்து கொண்டுள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்ற முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி உமா ஓயே கனீம் அத்ஹிட்டுவை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. உமா ஓயா திட்டத்தின் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் என்பதே அந்த செய்தியாகும். அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி பார்லிமெண்ட் ஃபயர்ஸ் அப் ஓவர் நியூ கான்ஸ்டிடியூஷன் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பில் நேற்றைய தினம் நாடாளுமன்றில் அமைதியற்ற நிலை என்பதே அந்த செய்தியாகும். இதனை இன்றைய தமிழ் பத்திரிகைகளில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மகாநாயக்க தேரர்களின் தீர்மானமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கையும் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது.
புதிய அரசியலமைப்பு அல்லது அரசியலமைப்பு திருத்தமோ நாட்டுக்கு தேவையற்றது என்று 4 பௌத்த பீடங்களும் ஒன்றிணைந்து தீர்மானம் எடுத்துள்ள நிலையில் இந்த முடிவினை பீடாதிபதிகள் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளதுடன் புதிய அரசியலமைப்பிற்கான செயற்பாடுகள் தொடரும் என்று அரசாங்கமும் அறிவித்திருக்கின்றது. அரசாங்கமானது மக்களின் ஆணைக்கு இணங்க புதிய அரசியல் அமைப்பை உருவாக்க தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோன்று நாட்டின் நலன் கருதி மீண்டும் ஒரு இன நெருக்கடி ஏற்படாத வகையில் பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கு 4 பௌத்த பீட மகாநாயக்கர்களும் எடுத்துள்ள தீர்மானத்தை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். இந்த விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ள தீர்மானம் சாலச் சிறந்ததாகும் என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துங்கள் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. மோதல்கள் நிறைவடைந்து நாடு நல்லிணக்கத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருப்பதாக பதவியில் உள்ள அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றதை ஒழிய உண்மையான நல்லிணக்க சமாதான முயற்சிகள் இன்னமும் எட்டப்படவில்லை. வடக்கில் மக்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வினை முன்வைக்க வேண்டிய தேவை அரசுக்கு உள்ளது. உயர் பாதுகாப்பு வலயங்கள், வீதிகள், காணிகள் விடுவிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் உடனடியாக தீர்வினை முன்வைக்க வேண்டிய தேவை உள்ளது. மறுபுறம் மீள்குடியேற்றம், கன்னிவெடி அகற்றல் இன்னமும் முற்றுப்பெறாத நிலையில் உள்ளன. இனிமேலும் தொடர்ந்து காலத்தை இழுத்தடித்து மக்களை ஏமாற்றும் அரசியலை கைவிட்டு உரிய தீர்வினை முன்வைக்கும் அரசியல் அமைப்பொன்றினை அரசாங்கம் முன்வைத்து ஒட்டுமொத்த இலங்கையையும் வெற்றி கொள்ள வேண்டும். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் தற்போதைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கிடைத்திருக்கும் பொன்னான தருணத்தை அவர்கள் தவறவிடக்கூடாது. அதனை வெற்றி கொள்வதற்கான தமது தெளிவான நிலையினை மக்களுக்கு தெரிவித்து புதிய அரசியலமைப்பு பயணத்தை அவர்கள் வென்றெடுக்க வேண்டும் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். பின்வாங்குகின்றதா அரசு என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. பலவந்தமாக காணாமல் போதல்களில் இருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச சாசன சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதிலிருந்து அரசு இறுதி நேரத்தில் பின்வாங்கியுள்ளது. இலங்கையின் சுதந்திரத்திற்கு பிந்தைய வரலாறு இவ்வாறான பின்வாங்கல் உடன்படிக்கைகளை மீறுதல்களை கொண்டது. இலங்கையின் தலைவிதி பிழைத்து போனதற்கும் அதுவே காரணமாக அமைந்தது. சிறுபான்மை இனத்தவர்களின் நம்பிக்கை சிதைவடைவதற்கும் அதுவே காரணம். நல்லாட்சி அரசும் அந்த பாதையில் பயணிக்க முற்படுகின்றதா என்ற சந்தேகத்தை அதன் பின்வாங்கல்கள் ஏற்படுத்த தொடங்கியுள்ளன என்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் மலையகத்தில் 2000 குடும்பங்களுக்கு காணி உறுதிகள் வழங்க நடவடிக்கை, அமைச்சர் திகாம்பரம் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் மேற்குலக நாடுகளின் எதிர்காலம் இடர்பாட்டில் உள்ளது, போலந்தில் அமெரிக்க ஜனாதிபதி உரை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று தேவை ஏற்படுமானால் வடகொரியாவுக்கு எதிராக இராணுவ பலம் பிரயோகிக்கப்படும், ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், மத்திய பிலிப்பைன்ஸை உலுக்கிய 6.5 ரெக்டர் பூமி அதிர்ச்சி, ஒருவர் பலி என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இந்திய செய்திகள் பக்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் அகிலேஷ் மாயாவதி கைகோர்த்தால் 2019 மக்களவை தேர்தலில் பாஜக ஆட்டம் முடிந்துவிடும், லாலு பிரசாத் நம்பிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவும் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதியும் ஒன்றாக கைகோர்த்தால் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் ஆட்டம் முடிந்துவிடும் என ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அதிமுகவின் இரு அணிகளையும் இணைப்பது சாத்தியமே, டிடிவி தினகரன் என்ற தலைப்பிலான செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. அதிமுகவின் இரு அணிகளையும் இணைப்பது சாத்தியமானது என அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. இவை தவிர எடப்பாடி அணிக்கு போட்டியாக மதுரையில் தினகரன் பொதுக்கூட்டம், பிரமாண்ட கூட்டத்தை திரட்ட ஆதரவாளர்கள் திட்டம் என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றுள்ளது.
மதுரையில் எடப்பாடி அணிக்கு போட்டியாக டிடிவி தினகரனை அழைத்து பிரமாண்டமாக எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டத்தை நடத்த அவரது ஆதரவாளர்கள் முடிவு செய்துள்ளனர் என்று அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். புதிய அரசமைப்பை உருவாக்குவதிலிருந்து அரசு பின்வாங்கக்கூடாது, கூட்டமைப்பு சபையில் நேற்று வலியுறுத்து என்ற தலைப்பில் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தி புதிய அரசியல் அமைப்பு தேவையில்லை, மகாநாயக்கர்கள் முடிவை சுதந்திர கட்சி மீறாது, அமைச்சர் மஹிந்த சமரசிங்க அறிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகியிருக்கின்றது. அதுபோன்று இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி புதிய அரசமைப்பு முயற்சியிலிருந்து பின்வாங்காதீர், அரசை வலியுறுத்துகின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகியிருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் பௌத்த பீடங்களை விட சட்டம் இயற்றும் நாடாளுமன்றம் சக்தி வாய்ந்தது என்பதை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் காணாமல் போதல் தொடர்பான பாதுகாப்பு சட்டம் மூலம் இதுவரையில் நிறைவேற்றப்படாத நிலையில் புதிய அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டுவரும் நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் பௌத்த பிக்குகளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தூண்டிவிடுகின்றார் என்பதை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகி இருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.